மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். இங்க பாருங்கம்மா, என் குடும்பத்துல எங்க அப்பா படிக்கல, நான் படிக்கல. என் பையனையாவது மேல் படிப்பு படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் 10 வருஷமா கட்டி காத்துட்டு இருந்த ஓட்டலை லீஸுக்கு விடுற மனநிலைக்கே வந்தேன். ஆனா கடைசியில நீங்க பதிலே சொல்லாம என் பையனோட படிப்பையே கேள்விக்குறியாக்கிட்டீங்களே. சார், தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. சொன்ன தேதிக்கு பணத்தை கொடுத்து அந்த ஹோட்டல் எடுத்து நடத்தணும் தான் முடிவு பண்ணோம். ஆனா எதிர்பாராத விதமா என் அண்ணன் பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹோட்டலுக்காக வச்சிருந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டோம். இல்லனா இந்நேரத்துக்கு ஹோட்டல் எடுத்து நாங்க நடத்த ஆரம்பிச்சிருப்போம். இந்த தாமதத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அம்மா, நீங்க உங்க சைடுல இருக்கிற பிரச்சனையை சொல்றீங்க. ஆனா என் சைடுல இருக்கிற பிரச்சனையும் யோசிச்சு பாருங்க. வந்தவங்களையும் விட்டுட்டேன், நீங்களும் வரல. இனிமே யார் வரப்போறானும் தெரியலையே. என் புள்ள படிப்பை நினைச்சாதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. புரியுது. நீங்க என்ன நம்புங்க, உங்க பையனோட படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. நாங்க சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டல் எடுத்து நடத்துவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கயல், எந்த நம்பிக்கையில் அவருக்கு வாக்கு கொடுக்கற? முடியுங்கிற நம்பிக்கையில தாமா. சரிம்மா, நான் இப்ப கூட உங்களை நம்புறேன். நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. என் பையனோட படிப்பு உங்க கையில தான் இருக்கு, அது கெடாம பாத்துக்குங்க. போயிட்டு வரேம்மா. நான் வரேன். அப்ப வர்றோம்மா, வர்றோம். என்ன கையில், அவருக்கு பணத்தை கொடுத்து ஹோட்டல் எடுத்து நடத்துறேன்னு நம்பிக்கையை கொடுத்துருக்க. நம்ம கிட்ட ஏது இப்ப அவ்வளவு பணம்? நாம நம்மளை பத்தி யோசிக்கிறோம், அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நாம கொடுத்த நம்பிக்கையில தான் அவர் இப்ப கஷ்டப்படுறாரு. வேற ஏதாவது காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க பையனோட படிப்பு விஷயம்னு சொல்லும் போது முடியாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்? இல்ல கையில், என்ன மன்னிச்சிருக்கேன். அண்ணி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, தேவையில்லாம இந்த ஹோட்டலை எடுத்து நடத்தணும்னு ஆரம்பிச்சதே நான் தானே. நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வந்திருக்காதுல்ல. அண்ணி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அவரே இங்க வந்து கேட்கலனா கூட நானே நேர்ல போய் ஹோட்டலை எடுத்து நடத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருப்பேன். அது ரொம்ப நல்ல இடம். மூர்த்தி அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிறது உங்களோட ஆசை மட்டும் இல்ல, நானும் அதுதான் ஆசைப்படுறேன். அதனாலதான் அந்த ஓனர் வந்து அப்படி பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் நாமளாதான் இருப்போம்னு பழைய தூக்கி உங்க மேல போட்டுக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டுக்காதீங்க. இல்ல கையன், ஹோட்டல் வைக்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அந்த ஹோட்டல் வைக்க கொடுக்க போற பணத்தை வச்சு எழில் தம்பிக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்கலாம். இப்போதைக்கு ஹோட்டலை விட டிராவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். அனுவோட அப்பாவும் அதைத்தான் ஆசைப்படுவாரு. அண்ணி, நாங்க ஆசைப்படுறதும் முதல்ல உங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணுங்கிறது தான். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க எழில நினைச்சு கவலைப்படாதீங்க. எழிலுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா எழிலுக்கு நான் நினைக்கிறத பண்ணுவேன். அக்கா, கயல் தான் சொல்றா இல்ல, டிராவல்ஸ் ஆரம்பிச்சாலும் அது நம்ம குடும்பத்துக்காக தான், ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் அது நம்ம குடும்பத்துக்காக தான். அப்புறம் என்னக்கா, எல்லாரும் சேர்ந்து தானே முன்னேற போறோம். கயல் சொன்ன மாதிரி முதல்ல ஹோட்டல் தான் ஆரம்பிக்கணும். ஆமா அக்கா, இப்போ ஹோட்டலுக்கான பணத்தை எங்க இருந்து ரெடி பண்ணுவீங்க? இருந்த பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றதுக்கா? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம், அந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கொடுப்பாரு.